நியூ பிசினஸ் லாஸ் பண்ணாம பண்றது எப்படி அப்படின்னா, நான் நினைக்கிறேன் இல்ல, நியூ பிசினஸ் தான் லாஸ் பண்ணல இது வரைக்கும், எதுவுமே இழக்கல, நம்பிக்கை மட்டும்தான். நீங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை, நீங்க தான் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். பெருசா கடன் வாங்கி உடனே அகலக்காலெல்லாம் வைக்காதீங்க. முதல்ல பிசினஸ் புரிஞ்சுக்கங்க, சரி அதுல இருந்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுல கொடுங்க. யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க, கைமாத்து. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுல இருந்து தொடங்குங்க. இன்னைக்கு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி தான் 10 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும் அப்படிலாம் இருக்கு. இப்ப பெருசா பண்ணுனா நிறைய கோடிகள் வேணும், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நம்பிக்கையோட நம்ம சார்ந்து பண்ற பிசினஸ்ல வெறும் 5000 ரூபாய் முதலீட்டுல நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாமே ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ரொம்ப பெருசா எதையும் யோசிக்காதீங்க. விஜய் டிவியில உங்க விளம்பரம் வந்தாதான் நீங்க கம்பெனின்னு நினைக்காதீங்க. உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க கருப்பு கவுனி 50 ரூபான்னு வச்சீங்கன்னா நீங்க பிசினஸ் மேன் தான். ஸோ அதனால அதுக்கு என்ன செலவாகும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு எந்த செலவு ஆகாது. என் கருப்பு கவுனி நல்லா இருக்கு நீங்க தைரியமா சொல்ல முடிஞ்சா போதும். அதனால நியூ பிசினஸ்ல லாஸ் ஆகுறது அப்படின்றது நீங்க என்ன மாதிரி பிசினஸ் எடுக்கிறீங்க, அதுல என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்கு. கண்டிப்பா எந்த தொழிலும் தோத்து போகாது. நீங்க சரியா பொறுமையா பக்குவமா கேட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமா எந்த தொழிலும் தோக்காது. தோக்குறதுக்குன்னு ஒரு தொழிலே கிடையாது, நம்ம தான் தோத்து போவோம். நம்ம முயற்சி வேணா தோத்து போவோம், தொழில் தோக்கவே தோக்காது. நீங்க நிறைய ஜெயிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க அதனால தோக்குதுன்னு தோல்வி நெகட்டிவ் இந்த மாதிரி தாட்லாம் தயவு செஞ்சு அழிச்சிருங்க. பாசிட்டிவா அவ்வளவு விஷயம் இருக்கு. 10% அப்படி இருக்கலாம் மேபி, ஆனா 90% நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க, நல்ல சப்போர்ட் கிடைக்குது. அது மாதிரி பாசிட்டிவான எண்ணத்தோட எதையுமே பாருங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். எல்லாரும் ஜெயிங்க. வாழ்த்துக்கள்.